ஆன் பண்ணிட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம சேனல் வந்து சார்லஸ் ஃபேமிலி A to Z. அதனால் இன்றைக்கி நம்ம ஃபுட் சேலஞ்சு வச்சுருக்கிறோம். எல்லா வீடியோ நம்மளது வரும். A to Zன்றதுனால வெறும் காமெடி சேனல், வெறும் பாட்டு மட்டும்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2 குழந்தைங்களும் சாப்பிட போகிறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 2 பேரும் கமெண்டில் கழுவி ஊற்றாமல் நல்லபடியாக போடுங்க. சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாடு. கடையில் வாங்கல, வீட்டில் செஞ்ச சாப்பாடு. இது வந்து முட்டை, ரைத்தா, சாப்பாடு, லெக் பீஸ், சிக்கன் 65. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க. என்ன பேசுங்க? சாப்பிடுங்க. Let me start with it. What? It's Adam Puna. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்தால் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு நிறைய வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ வரும் உங்களுக்கு தொடர்ந்து. சீக்கிரமாக சாப்பிடுங்க. அப்போ தான் ஃபுட் சேலஞ்சில் யார் ஜெயிப்பீங்க யார் தோப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா எப்படி தெரியும்? அப்புறம் ஃபுட் சேலஞ்சு வீடியோ கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க, வேகமாக சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. நல்லா பேசிக்கினே சாப்பிடுங்க. அம்மா செஞ்சது நல்லா இருக்குதா, டேஸ்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கினே சாப்பிடுங்க. சிக்கன் 65 டேஸ்ட்டாக இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் டேஸ்ட் இருக்கு. முட்டை நல்லா இருக்கு. இன்னுமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் சாப்பிட்டேன்னா ஒரே நிமிஷத்துல 2 பேர் சாப்பாடு சாப்பிடுவியா? ஆமாடா, நான் எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் போடுறேன் பாரு. போடு போ. ஏதாவது பேசுங்க. நீங்க என்ன வாய் முட்டே இருக்கீங்க? என்ன பேசுங்க? ஏதாவது பேசுங்க. சரி, நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் என் சப்போர்ட் 2 பேருக்குமே இருக்கும். உன் சப்போர்ட் 2 பேரும் இருக்கும். இந்த வீடியோல மட்டும் நான் ஒரு கலெக்ட் இருக்கேன். ஆனா இப்ப என்னால முடியாது.
முடியல எழுந்துச்சு போயிட. நீங்க ரொம்ப திட்டுறீங்க. பாபாய். திட்டாம கொஞ்சம் தூங்குறோம். சாப்பிடு. யார் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு அப்பா கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். நல்லா சாப்பிட்டீங்கன்னா யாருன்னா பார்க்குறவங்க கஸ்டமர் கூட நம்ம உறவுகள் கூட கிஃப்ட் அனுப்புவாங்க உங்களுக்கு. சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லன்னா யாருமே உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், உனக்கு 100 முத்தம், உனக்கு 100 முத்தம் அப்பா தான் தருவேன். சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்றா புஜ்ஜிமா. புஜ்ஜிமா, நீ காமெடி பண்ணுற பேரில் மொக்க போடாத. இப்போ என் சின்ன பொண்ணு சரண்யா தான் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கிறா. அவள் தான் வின் பண்ணுவா பொழுது. பாரதி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறா. சாப்பாடு நிறைய இருக்குது. நீங்களே பாருங்கள் யார் வின் பண்ணுவாங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க 2 பேரும். புஜ்ஜு சரண்யா தான் ஜெயிக்க முடியும். சரண்யா பாரு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுச்சு. அது எல்லாத்தையும் சாப்பிடும் பாரு. நீ சாப்பிடு. பொறுமையா தலை தட்டுறா பாப்பாக்கு. பாரி கண்ணு வச்சிட்டான். குழந்தை ஜெயிக்கக்கூடாது. இல்லை நீ கவலைப்படாத, நீ ஜெயிச்சிடும். அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுறான். பொறுமையாக சாப்பிடு. தோத்தா கூட பரவாயில்ல, பொறுமையாக சாப்பிடு. ரைத்தா எடுத்து சாப்பிடு புஜ்ஜி. ஃபுல்லாக ரைத்தாவே எடுத்து போட்டு வச்சு போட்டு பிரியாணியில் கலை சல்லுன்னு உள்ளே போயிடும் சாப்பாடு. கலை அந்த எலும்பு ஓரமாக வை. சிக்கன் 65 நடுவில் வச்சு சாப்பிடு. இன்றைக்கி சரண்யா தான் வின்னர். அது இப்போவே தெரிஞ்சிச்சு இலையை பார்க்கும்போது. பாரதி அவர்கள் திணறி கொண்டு இருக்கிறார். யார் ஜெயிக்கிறது? சரண்யா தான் வின்னர். அவ்வளோதான். இது உங்ககிட்ட நிறைய இருக்குது சாப்பாடு. புஜ்ஜிமா இலையை பாருண்ணா. தனியாக காட்டுறேன் பாருங்க. சரண்யாவோட எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாரதி வச்சிருக்கிறான். சிரிக்கிறாள். ஏமாத்த பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அவளை. சரண்யா தான் வின்னர். ஃபுட் சேலஞ்சோட வின்னர் சரண்யா. அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரண்யா வின்னர். அவள் முடிச்சிட்டாடா. நீ அவ்வளோதான். ரிசல்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ சிரிச்சு ஒன்றும் இல்லை.